இந்த சந்தர்ப்பத்திலே ஞாதிதாசியதோ ஜாதா கைகேய ஸ்துதோஜிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோஹயதுச்சயா. கௌசல்யனுடைய அரண்மனைக்கு இது அரண்மனை, கைகை அரண்மனை. கைகையினுடைய வேலைக்காரி கூனின்னு பேரு தமிழ்ல, மந்தரேன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அவ 7வது மெத்த மேல ஏறி டவுன் பார்த்தாளா. அவளால ஏறவே முடியாது, 3 கூனல் உடம்புல முள்ள முண்டி அடிச்சு ஏறிவிட்டாள். வேணும்னு இன்னைக்கு ஏறினாள் சகுனத்துக்காக. ஏறி ஆஜகாம எதிர்ச்சியாங்கிற அந்த வால்மீகி எதிர்ச்சியான்னு ஒரு பதம் போட்டா அங்கிருந்து கதை நூலும். எதிர்ச்சியா ஏறி பார்த்தாலும் நித்தியம் வரதில்லை, என்னமோ வந்தா. 6 வர சொன்னாளா? இல்ல, அவளா வந்தாள். அவள் 6 நாள். கைகையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போது ஷீர் கொடுத்தாளாம் கைகை அப்பா. அதுல இவளையே அனுப்பிச்சாளாம். ராஜ குடும்பங்கள்ல எல்லாம் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேலைக்காரன் சமயக்காரன் எல்லாரையும் அனுப்புறது கூட. என்ன அனுப்பிச்சா நம்ம மாத்திர பழகினவன் யோக்கியனா இருக்கானே, என்ன அப்படி அனுப்புவாள், பழகினவனை அனுப்பணும்னு. அப்படி அனுப்பலைன்னா அங்க போட்டு இந்த குழந்தைய வேலை வாங்கி வாட்டி விட்டுடுவாள். அவன் சொன்னா, ஒரு கவி தேச சரித்திரம் எழுதினா, ஒரு ஊரை வந்து பார்த்தான், இந்த ஜில்லாவில பொண்ணை கொடுக்காதேன்னு. பொண்ணை ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த ஊரை பொண்ணை கொடுக்காதேன்னா. ஏன் நாள் மாமியார் மகா போக்கிரி இந்த ஊர்ல என்ன நாள் தலையில வெண்ண தடவிக்க விட மாட்டாளா நாட்டு பொண்ணு. என்னடி ஒரு சொம்பு 4.25 ரூபா விற்கிறது, என் புள்ள ரத்தத்தை வாரி அரைச்சு சம்பாதிக்கிறான்டி, ராப்பகலா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். வெண்ண விலை என்ன தெரியுமா? தலையில வெண்ண தடவிக்காதேங்கிறாளாம். மாமியார் பக்கத்துல இருந்து வாட்ச் பண்றாளாம். நச்ச சுவசனம் நெல்ல புதுப்புடவை கட்டிக்கப்படாதுங்கிறாளாம். ஒரு உற்சவத்துல தெய்வ குசுமம், தெய்வ குசுமம். ஆமா, பூ வச்சுக்கூடாது தலையிலேங்கிறாளாம். கண்ணுல மையிட்டு கூடாதுங்கிறாளாம். நவா வீட்டி வெத்தலை போட்டு கூடாது, கவுளி கட்டணா விலைங்கிறாளாம். ஆமா, சந்தனம் நல்ல வாசனை திரவியத்தை தொடப்படாதுங்கிறாளாம். பார்த்தாள் அந்த குடத்தை தூக்கி தூக்கி கணத்துல இருந்து ஜலம் எடுத்து இடுப்பெல்லாம் காய்ச்சி கிடக்கான். அடையப்பா, இந்த ஊர் பொண்ணை ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த ஊர் பையங்களுக்கு பொண்ணை கொடுக்காதுன்னு. அவன் பிரம்மச்சாரியா தான் மண்ணாண்டம் வந்தா. இது எந்த ஊர்னு என்ன காப்பா எல்லாரும். அதை நீ அந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்துக்கோங்கிறது நான் சொல்றதுல எந்த ஊரு. இனிமே அந்த ஊர்க்காரன் எங்கிட்ட குவிச்சுமானே, அவன் என்னமோ நான் சொன்னா போல நினைச்சு பண்ணேன் அப்படின்னா தோணும் அவனுக்கு. தானா படிச்சு பார்த்தா தெரியுது, இல்லைன்னா நடமுறையில பார்த்தா புரியுது. இது நான் சொல்லுவானே. அப்படி உண்டு. கூடவே அனுப்புறது என்ன, அங்க போய் தொந்தரவு பண்ண போறாளே நம்ம குழந்தைன்னு சீரா அனுப்புறது. வேலைக்காராள முகம்னு அனுப்புவாள். அதுல வந்தவளா இந்த கூனி. இந்த அபதார்த்தத்தை அனுப்பணும் கே ராஜா. இது அனுப்பிச்சு வச்சா இவ பால்யம் முதற்கொண்டு கைகையோட வேலை செஞ்சு இருந்தவனா. அதனால குழந்தை முதற்கொண்டு தெரியுமேன்னு அனுப்பிச்சு வச்சாள். உடம்பு முழுக்க கூணல். இத சிஷ்யன் காட்டாம வால்மீகியே. அவன் எந்த ஊரு, ஏன்னா இவனுக்கு கவலை அவளை பத்தி. இவன் எந்த ஊருன்னு காட்டான். எதோ ஜாத்தான்னா அந்த சனியை 6 பார்த்தா அவன் ஜாதகம் நானா வாங்கி பார்த்தேன். எதோ ஜாதா அவரே சொல்றாருன்னா, எங்கேயோ பிறந்தவளவள், அந்த ஊர் 6 கண்ணா என்னவே அப்பம் பேரு அம்மா பேரு தெரியுமா? எதோ ஜாதா எங்கேயோ பிறந்தவள் நார்ஞாதிதாசி எதோ ஜாதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோஹயதுச்சயா.